வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்தில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறோம். நான் இந்த தொகுதியில் 5வது முறையாக போட்டியிடுகிறேன். ஏற்கனவே 2009 திமுக கூட்டணியில் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த தேர்தலில் சிதம்பரம் மட்டுமல்ல, தமிழகம் தழுவிய அளவில் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். வேட்புமனு தாக்கலின் போது 5 நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்கிற நிலையில் என்னோடு திராவிட முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர் சிவசங்கர் அவர்களும், காங்கிரஸ் இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஜி ராஜேந்திரன் அவர்களும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் கு சின்னப்பா அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் பொறுப்பாளர் குணவழகன் அவர்களும் இணைந்து 5 பேர் இந்த வேட்புமனு தாக்கலில் பங்கேற்றோம். அமைதியாகவும் சிறப்பாகவும் இந்த வேட்புமனு தாக்கல் நடந்தேறியிருக்கிறது. தேர்தல் நடத்தை விதிகளை மதிக்கும் வகையில் பெரிய கூட்டத்தை கூட்டாமல் மிக சாதாரணமான எளிமையான முறையில் இந்த வேட்புமனு தாக்கலை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கலை செய்திருக்கிறோம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் திமுக சார்பிலே வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கைதான் இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற எங்கள் அனைவரின் அறிக்கையும், அவர் அளித்திருக்கிற வாக்குறுதிகள் தான் எங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களின் வாக்குறுதிகளும் ஆகும். இந்த தொகுதியில் மக்கள் நீண்டகாலமாக முன்வைத்து வருகிற பல்வேறு பிரச்சினைகள் அனைத்தையும் ஏற்கனவே பலமுறை மக்களோடு கலந்து பேசி அவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சித்திருக்கிறோம். குறிப்பாக ஜெயங்கொண்டம் தெர்மல் பவர் பிளான்ட், அது பற்றி இன்னும் எந்த முடிவையும் மேனேஜ்மெண்ட், அதாவது NLC நிர்வாகம் எடுக்கவில்லை. அது குறித்து கட்டாயமாக மக்களுடைய கருத்தை அறிந்த பின்னர் அந்த நிர்வாகத்தோடு உரிய நேரத்தில் பேசி தீர்வு காண்போம். அதேபோல அரியலூரில் உள்ள ரயில்வே மேம்பாலம் பணிகள் இன்னும் நிறைவடையவில்லை. நேற்று மக்களை சந்தித்த போது அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு முயற்சிப்போம். லெப்பைக்குடிக்காடு மக்களை சந்தித்த நேரத்தில் அங்கே நீண்டகாலமாக பாதாள சாக்கடை திட்டம் அறிவிக்கப்பெற்றும் இன்னும் அது நடைமுறைக்கு வரவில்லை என்கிற கோரிக்கை வைக்கப்பட்டது. அதேபோல கடலூர் மாவட்டத்தை சார்ந்த 3 தொகுதிகளிலும் மக்கள் விவசாயம் தொடர்பான பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். முந்திரி விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. முந்திரி விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு மக்களுடைய கோரிக்கைகள் பலவாறாக உள்ளன. அவற்றையும் கணக்கிலே கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிப்போம். புவனகிரி தொகுதியில் நீண்ட காலமாக வாசனை திரவியம் ஆலை ஒன்றை தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த கோரிக்கைகளை எல்லாம், மக்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் கவனத்தில் கொண்டு அவற்றை நிறைவேற்றுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றால் நிச்சயம் பாடுபடுவோம்.